சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை, கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி. இன்றைய தினத்தில் சூரிய உதயம் காலை 6:18 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி இரவு 8:41 மணி வரை பஞ்சமி திதி இருக்கின்றது. அதற்கு பின்பாக சஷ்டி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் காலை 8:55 மணி வரை பூசம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் கூடிய சுபமான தினமாக உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினத்துல சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் காலை 8:55 மணி வரை மூலம் நட்சத்திரம் இருக்கின்றது. அதற்கு பின்பாக பூராடம் நட்சத்திரம் இன்றைய தினத்தில் உள்ளது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஆசைகள் அதிகமானதாக இருக்கும். புதிதாக வீடுகள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கும், மனைகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கும், புதிதான வாகன சேர்க்கைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய தினமாக உள்ளது. அண்டை ஏலார்கள், உறவு முறைகள் இவங்களோடும் இணக்கங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல நல்ல ஒரு முன்னேற்ற நிலைகள், நுணுக்கமாக ஆழ்ந்து படிக்கக்கூடிய சிந்தனைகள் இதெல்லாம் நிறைந்திருக்கும். தேவையில்லாத சிறு சிறு இடையூறுகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் எல்லாம் படிப்புல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் ஆர்வம் எடுத்து அந்த தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாமே ஒதுக்கி வைத்துட்டு படிப்புல ஆர்வம் காட்ட வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய சொத்துகள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதன் வெளியில ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். இதுல கொஞ்சம் தனி கவனம் செலுத்த வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் அரக்கு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் பெருமான் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்தில் புதிதான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். புதிதான காரியங்கள்ல முடிந்தளவு முழுதான முயற்சிகளை எடுத்து செய்வீங்க. சுய முயற்சிகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துலன்னு பார்க்கும் பொழுது எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும். எந்தெந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் எடுத்து செய்ய
செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட வரன் பார்க்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். இது உங்களுக்கு கைகூடக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. பிசினஸ் தொடர்பான விஷயங்கள்ல முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னாலும் இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடைப்பட்டு இருந்த நபர்களுக்கு எல்லாம் இன்றைய தினத்துல முயற்சி செய்து பாருங்க, வெற்றிகள் அமையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக உள்ளது. வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சமூக ரீதியிலான தொடர்புகள்ல அதிக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் வழியில முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. ரொம்பவும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தினம். ரொம்பவும் எந்த ஒரு காரியத்திலையுமே ரொம்பவும் தைரியமாகவும் செயல்படுவீங்க, சுறுசுறுப்பாகவும் இயங்கக்கூடிய நபர்களாக நீங்க இருப்பீங்க. இசைத்துறையில இருக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இடமாற்றம், சிறு தூர பயணங்கள் இதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்தில் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. உங்களுடைய கையிருப்பு பணத்தினுடைய அளவும் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. இந்த மாதிரி வரவுகள் ரீதியில உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகளை தரக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த லாப நிலைகள் இருக்கும். வேலைக்காக முயற்சிகள் எல்லாம் செய்திருந்தீங்கன்னா இன்றைய தினத்தில் அதன் வழியில எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறுவீங்க. வேலையில இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள், லாப நிலைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் உள்ளது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எதிரிகள் வழியிலிருந்து ஏதேனும் லாப நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அதே மாதிரி கடன் சம்பந்தமான தொகை ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான தொகைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஆழ்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பீங்க. ரொம்பவும் நுணுக்கமாக கற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. கலைகள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். ஆடல், பாடல் உள்ளிட்ட கலைகள் ரீதியில ஈடுபாடுகள் இருக்கும். பேச்சுவார்த்தைகள்லன்னு பார்க்கும் பொழுது நுணுக்கமான ஆழ்ந்த பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினத்துல இருக்கும். கொஞ்சம் வாக்குவாதம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். அதை மட்டும் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்துல இருக்கு. மற்றபடி வேலை, பணவரவு உள்ளிட்ட விஷயங்கள்ல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அதிக ஆதரவுகள் தர வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றுள்ளார். இன்றைய தினத்துல பார்க்கும் பொழுது நல்ல ஒரு உன்னதமான தினம். உங்களுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்பவும் தெளிவாக நுணுக்கமாக சிந்தனை செய்து அதன்படி செயல்படக்கூடிய நபர்களாக இன்றைய தினத்துல நீங்க இருப்பீங்க. உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ஆழ்ந்த சிந்தனைகளாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. முகப்பொழிவு அதிகரிக்கக்கூடிய ஒரு தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட
விஷயங்கள் ரீதியிலான சிந்தனைகள் அதிகமானதாக இருக்கும். பூர்வீகம் சார்ந்த எண்ணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் உள்ளது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வழியில, தந்தை வழி உறவுகள், மனம் விரும்பிய நண்பர்கள், இவங்க வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். இவங்க வழியில ஏதாவது உதவிகள்லாம் எதிர்பார்க்கிறீங்கன்னா இன்றைய தினத்துல கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதுல எதன் மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் இருக்கோ அதன் வழியில நீங்க செயல்படக்கூடிய தினம். பூர்வீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமானதாக இருக்கும். குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது. இந்த மாதிரி நன்மையான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் பேரட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்துல விரைய செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விற்பனை துறையில இருக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் நல்ல முறையில வியாபாரங்கள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிம்மதியான உறக்கங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. ஒரு அமைதியான ஒரு தூக்க நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் வழியில செலவினங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். பெரும்பாலும் சுப செலவுகள் இருக்கும். சுப செலவுகள் குறித்த பேச்சுவார்த்தைகள், அதற்கான முயற்சிகள், இதிலெல்லாம் இன்றைய தினத்துல ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல வெகு காலமாக விற்க முடியாத வீடு, வாகனம், மனைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இன்றைய தினத்துல அது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம். இந்த விற்பனை துறை சார்ந்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது நல்ல முறையில விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக உள்ளது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல மறைமுகமான ரகசியமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயண ரீதியிலான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. வெளிநாடு குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய அம்மா வழியிலிருந்து ஆதரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்துல கடன்களை அடைக்கிறதுக்கான முயற்சிகள்லையும் உங்களுடைய ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்துல பிரவுன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்தில் லாபங்கள் எல்லாம் உங்களை சென்று அடையக்கூடிய தினம், உங்களை தேடி உங்களை அடையக்கூடிய ஒரு தினமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த வெற்றி நிலைகளை பெறக்கூடிய தினம். இன்றைய தினத்துல நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்வீங்க. அதுல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதுபோல உங்களுடைய மனதளவிலான சிந்தனைகள் ரொம்பவும் உல்லாசமான சிந்தனைகள் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளும் ரொம்பவும் மனதிற்கு விருப்பப்பட்ட விஷயங்களாக இருக்கும். ரொம்பவும் உல்லாசமான சந்தோஷமான ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு விரும்பிய சிறு தூர பயணங்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ரொம்ப காலமா எதிர்பார்த்துட்டு இருந்த பயணங்கள் எல்லாம் நீங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது.
சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. நாம எந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கிறோமோ அதெல்லாமே இன்றைய தினத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. கடித ரீதியிலான தொடர்புகள், ஆவணம், பத்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதன் வழியிலையும் உங்களுக்கு லாப நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இசைத்துறை சார்ந்த முயற்சிகள்ல இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் இன்றைய தினத்தில் புகழ் கூடக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்தில் தொழில் ரீதியிலான விஷயங்கள் வழியில ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். புதிதான தொழில் முயற்சிகளை எல்லாமே எடுத்து செய்யக்கூடிய ஒரு தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. இந்த மாதிரியான முயற்சிகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய தொழில் முறைகள் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாம் உங்களுடைய குடும்பத்தார்களுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. தொழில் செய்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்க குடும்ப வழி ஆதரவுகள் உங்களுக்கு இன்றைய தினத்துல கிடைக்கும். தாய் வழி மூத்த உடன் பிறப்புகள் வழியிலிருந்தும் ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது. புதிதாக தொழில் முயற்சிகளை ஆரம்பிக்க விரும்புறீங்கனாலும் இந்த உறவு முறைகள் வழியில இருந்தெல்லாம் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமான இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிபுணத்துவம் வாய்ந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு சூழல்கள் உள்ளது. தகவல் தொழில்நுட்பம், எழுத்து, பத்திரிகை, அதுபோல கல்வி சம்பந்தப்பட்டது, ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தொழில் முறைகள், வியாபாரத்துறை, இந்த மாதிரி பல்வேறு விதமான தொழில் முயற்சிகள்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்துல விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வழி நட்புகள், உங்களுடைய மாமியார், இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. தொழில் சார்ந்த இடங்கள்ல ரொம்பவும் நுணுக்கமாக சிந்தனை செய்து செயல்படக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது. தொழில் சார்ந்த இடங்கள்ல நீங்க ரொம்பவும் இனிமையாக ஒரு கலகலப்பான நபராக எல்லாரிடமும் பழகக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்தில் நீங்க பெற்றிருக்கக்கூடிய பாக்கியங்களை எல்லாம் பெறக்கூடிய தினம். நல்ல ஒரு புண்ணியங்கள் செய்திருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அதற்கான பலன்களை பெறக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் வழியில ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல உங்களுடைய தந்தை வழி உறவுகள், ஒரு சில அந்நிய நபர்கள், இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உங்களுடைய தந்தை அவருடைய வேலை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், மற்ற எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் இன்றைய தினத்துல நுணுக்கமாக சிந்தனை செய்து செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல வெளிநாடு ரீதியிலான காரியங்களில் ஈடுபாடுகள் இருக்கும். புதிதாக முயற்சிகள் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது. வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு வேலை, இல்லைன்னா தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது.
கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் நிறைந்திருக்கும். பெரிய கோவில் ரீதியிலான பூஜைகள், பராமரிப்பு வேலைகள், கட்டுமான வேலைகள், இந்த மாதிரியான கோவில் சம்பந்தப்பட்ட இறை ரீதியிலான காரியங்கள்ல உங்களை ஈடுபடுத்திட்டு நீங்க செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அரசியல் துறை சார்ந்த முயற்சிகள்லையும் எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகளை அடையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய மதிப்பு, மரியாதை இதெல்லாமே உயரக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. தனுசு ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவானும் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லையும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் இருந்தால் அதை அறவே இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். இன்றைய தினத்துல மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் ரீதியிலான விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம். குறிப்பாக வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் போகிறீங்கன்னா கூடுதல் கவனங்கள் அவசியம். அதுல ஏதாவது சிரம நிலைகள், அதிகபட்ச செலவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல கடனை திருப்பி செலுத்துறீங்க அப்படின்னா அதுல கவனங்கள் அவசியம். எந்த ஒரு நபர்களிடமும் ஒரு கடன் சார்ந்த தொகையை கொடுத்து நீங்க அடைச்சிருங்க அப்படின்னு ரொம்ப பழக்கமான நபராக இருந்தாலும் நாமெல்லாம் கொடுக்குறோம்னா இன்றைய தினத்தில் கவனங்கள் அவசியம். எந்த ஒரு காரியத்திலையும் நாம ஈடுபடணும். சாதாரண தினத்துல நாம எந்த மாதிரி காரியங்களை செய்துட்டு இருக்கிறோமோ அந்த விஷயங்களை மட்டும் இன்றைய தினத்துல செய்தால் நன்மையானதாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் தாராளமாக எடுத்து செய்யலாம். உயில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். இந்த மாதிரியான முயற்சிகளை எடுத்து செய்யலாம். வியாபாரத்துறையில இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் கவன நிலைகள் அவசியம். வியாபாரத்துறையில தேவையில்லாத ஏமாற்றங்கள், ஒரு சில இடையூறுகள் இதையெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால இந்த விஷயங்கள்லையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது இனிமையான விஷயங்கள் நடந்தேறக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக உள்ளது. வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுறீங்கன்னா உங்களுடைய மனம் விரும்பிய வரனை இன்றைய தினத்துல அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையேயும் இன்றைய தினத்துல நல்ல இணக்க நிலைகள், ஒற்றுமை நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு விரும்பிய திருமண ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பிசினஸ் தொடர்பான முயற்சிகள்ல எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப காலமா இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விருப்பங்கள் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அந்த விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உங்களுடைய பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எல்லாம் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு விரும்பிய வெளிநாடு பயணங்கள் அமையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. வெளிநாடு ரீதியிலான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் இன்றைய தினத்தில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது நண்பர்கள், பார்ட்னர், கணவன் மனைவி இந்த மாதிரியான உறவு
உறவுகளுக்கிடையே எல்லாம் ஒரு இணக்க நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நண்பர்களோடு உல்லாசமாக இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் டார்க் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட இடங்கள், வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகளை பின்பற்றலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள் வழியில் செலவினங்களோ பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாமியார் மற்றும் தொழில் வழி நபர்கள், தொழில் வழி நட்புகள் இருக்கிறாங்கன்னா இவங்க வழியில் செலவினங்களோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. புதிதாக வேலை ரீதியிலான முயற்சிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். வேலை குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உடல்நிலை சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது. கால் பகுதிகளில் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதில் கூடுதல் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் செலுத்த வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது எதிரிகள் வழியில் இடையூறுகள் இருக்கும். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிரிகள் வழியில் பிரச்சனைகள் இருந்தால் அதையெல்லாம் சமாளிக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்குது. இந்த விஷயங்கள்ல எல்லாம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு கடன் அதிகமாக வாங்க வேண்டிய சூழல்கள் வரலாம். செலவினங்கள் அதிகமாயிட்டே போகிறதுனால கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்தில் மிகவும் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக உள்ளது. உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் உயர்வதோடு மட்டுமல்லாமல் நல்ல ஒரு பெயர் வாங்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீக ரீதியிலான சிந்தனைகள் மிகுந்திருக்கக்கூடிய தினம். ஆன்மீக நாட்டங்கள் பெருகி அதில் உங்களுடைய ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடுகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு பகவான் சம்பந்தப்பட்ட ஒரு வழிபாடையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். இந்த வழிபாடு முறைகளை எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் குழந்தை பேறு சார்ந்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்றைய தினத்தில் இருக்கும். மனதளவில் மகிழ்ச்சிகள் இருக்கும். உங்களுடைய மனதளவிலான சிந்தனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நுணுக்கமான ஆழ்ந்த சிந்தனைகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்தில்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள், மனம் விரும்பிய நண்பர்கள், இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள்
வாய்ப்புகள் தரக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. இந்த மாதிரி நபர்களோடு ஒரு இணக்கமான சூழல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறை ரீதியிலான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். புதிதாக முயற்சிகள் எடுக்கிறீங்கனாலும் உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஈடுபாடுகள் இருக்கும். பூர்வீக சொத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த சிந்தனைகள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் மீன ராசிக்காரங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.